பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு கதிரை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஆனால் நான் உன்னை சென்னையில் பார்த்ததும் நீ இல்லைன்னு சொன்னபோது என்னால் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி இப்போதான் உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, சரி விடு அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாங்க. பழனிக்கும் விஷயத்த கேட்ட உடனே நேராக கதிர்கிட்ட வராங்க. அண்ணன் இப்போ எல்லாமே உன்னோட பேச்சை மட்டும்தான் அண்ணன் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இதுலேருந்தே தெரியுது மாப்பிள்ள, நீ எம்பட்டா நல்லா அண்ணனை நீ பார்த்துருப்பன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஒரு பக்கம் சொல்லி ரொம்பவே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம ராஜுக்கிட்ட எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருக்கல, நீ தான் பேப்பரில் வர மாதிரிக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் மாமா ஆசை இருக்குது, ஆனால் எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் ரொம்பவே நல்லவம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற போது நம்ம கதிர் வந்ததுனால அப்படியே பேச்சை மாற்றிக்கிறாங்க. கோமதி இருந்துட்டு வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டு போனேன், ஆனால் இப்போ ஒன்று கூட இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு அரசி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கதிர். அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு பொருள் கொடுத்து அனுப்புகிற போது கொஞ்சம் கூடவே பழமும் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன், நீயும் ராஜியும் போயிட்டு உங்கள் அண்ணனை பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.